வணக்கம் பிள்ளைகளே, இது உங்கள் கதை நேரம். கதை கேட்க நீங்கள் தயாரா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்குறள் கதை அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையர் எனும் இலர். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. தான் காட்டு ராஜா என்று மிகுந்த கர்வம் அதற்கு இருந்தது. அது காட்டில் உள்ள விலங்குகளுக்கு எல்லாம் ஒரு கட்டளை இட்டது. அதன்படி தினம் ஒரு விலங்கு தானாக முன்வந்து அதற்கு உணவாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அதன்படி தினமும் ஒரு விலங்கு சென்று சிங்கத்துக்கு இரையானது. இதை கண்டு விலங்குகளுக்கு எல்லாம் ஒரே கவலையாகி விட்டது. இப்படியே போனால் இந்த சிங்கம் காட்டில் உள்ள விலங்குகளை எல்லாம் அழித்திடுமே அப்படின்னு நினைச்சாங்க. உடனே ஒரு சுட்டி முயல் தீவிரமாக யோசித்து ஒரு தீர்வை சொன்னது. நானே சிங்கத்துக்கு இரையாக போகிறேன், அதன் அகம்பாவத்திற்கு தக்க பாடம் புகடுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்த நாள் குட்டி முயலும் சிங்கத்திற்கு உணவாக சென்றது. குட்டி முயல் போகிறதுக்கு தாமதமானதால் சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. நான் எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறேன், நீ வருவதற்கு ஏன் இத்தனை தாமதம் அப்படின்னு கர்ஜிச்சிச்சு. அந்த கர்ஜனையில் முயலுக்கு மனதுக்குள்ள உதறல் எடுத்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் பணிவாக பேசியது. என்னை மன்னித்து விடுங்கள் காட்டு ராஜா, நான் வரும் வழியில் உங்களை போலவே ஒரு பெரிய விலங்கு என்னை வேட்டையாட பார்த்துச்சு. நான் உங்களுக்கு உணவாக போகிறேன்னு சொல்லி கூட என்னை அது விட மறுத்துச்சு. நான் தான் சென்று எங்கள் ராஜாவை அழைத்து வரேன், காத்திருங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். நீங்கள் விரைந்து வாங்க ராஜா, இல்லைன்னா அந்த மிருகம் தப்பிச்சு ஓடிடும் அப்படின்னு சொல்லுச்சு. சிங்கமும், ஓ யாருது என்னை விட பெரிய ஒருவன், சென்று பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி முயல் பின்னாடி போனது. முயலும் சிங்கத்தை தந்திரமாக காட்டுக்குள்ளே வெகு தூரம் கூட்டிகிட்டு போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே சிங்கத்துக்கு சந்தேகம் வரவே, நீ என்கிட்ட பொய் சொல்லலையே அப்படின்னு கோபமாக கேட்டுச்சு. இல்லை மகாராஜா, அதோ அந்த கிணத்துக்குள்ளே தான் பதுங்கி இருக்குது அப்படின்னு அங்கிருந்த ஒரு பாழடைந்த கிணறு ஒன்றை காட்டியது முயல். சிங்கமும் கிணற்றில் எட்டி பார்த்து, ஏய் யாரது என்று கர்ஜித்தது. அதன் குரல் அதுக்கே எதிரொலியாக திரும்ப கேட்க சிங்கத்துக்கு கோபம் வந்து கிணத்து தண்ணியில் தெரிஞ்ச தன்னுடைய உருவத்தை பார்த்து வேறு ஒரு மிருகம் நினைச்சு அதை தாக்குவதற்காக கிணத்துக்குள்ளார தாவியது. அறிவில்லாத சிங்கம் பரிதாபமாய் உயிரை விட்டது. இதைத்தான் நம் திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையர் எனும் இலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவுடையவங்க யாதொன்றும் இல்லாராயினும் எல்லாம் உடையவராவார், அறிவில்லாதவர் எல்லாம் உடையவராயினும் ஒன்றும் இல்லாதவர்.